வணக்கம். எப்பொருளில் யார் யாரை கேட்பனும் பொருள் மெய்ப்பொருள். மெய்ப்பொருள் காண்பது காண்பது ஆஹ், அறிவு. ஏன்னா நம்ம உங்களுடைய ஒழுக்க முறையெல்லாம் இயற்கை கவனித்துக் கொண்டிருக்கும். யார் கவனிச்சிட்டு இருப்பாங்க? இயற்கை. அதுதான் கவனிக்க இந்த மக்களுக்கு புரியாது. இந்த மக்களுக்கு புரியாது. ஆனா இது தனி. இது வந்து அரிதறிது மானிடடாய் பிறத்தல் அரிதுன்னு சொல்றாங்க இல்லையா? அரிதறிது மானிடடாய் பிறத்தல் அரிது, கூன் குருடு பேடு பிணிக்கு பிறத்தல் அரிது, இப்படி சொல்லிட்டே போறாங்க இல்லையா? அப்ப ஏன் நாங்க நாயா பிறந்திருக்காம பேயா பிறந்திருக்கலாம் இல்லையா? கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு செத்து போலாம் இல்லையா? ஏன் ஆரோக்கியமா வாழ்றதை பத்தி ஏன் சிந்திக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, சும்மா பேருக்கு தான் நீங்க 100 ஆண்டு வாழு அப்படிங்கிறாங்க இல்லையா? அது அர்த்தம் என்ன? 100 ஆண்டு வாழுங்க அப்படிங்கிறேன். சரி, 100 ஆண்டு வாழ்றதுக்கான எளிய வாழ்க்கை முறை என்ன? யாருக்குமே தெரியலையே. அப்ப என்னாச்சு அங்க? ஏன் யாரும் 100 ஆண்டு வாழ்றது இல்லை? குறைஞ்சபட்சம் ஏன் 100 ஆண்டு? ஏன் அதுக்குள்ள ரிப்பேர் ஆயிடுது? பெரிய பணக்காரன் ஏழை எல்லாருமே ரிப்பேர் ஆகி போச்சே. ஐடி இன்ஜினியரா இருந்தா முதலமைச்சரா இருந்தா சாதாரண முத்துசாமியா இருந்தா முதலமைச்சரா இருந்தா எல்லாரும் இத்து போய் சாகுறாங்களே. அப்ப நோயற்ற வாழ்வு வாழ வேண்டும்னு வள்ளலார் கேட்டாரு. அப்புறம் அவருக்கு தான் கொஞ்சம் சந்தேகம் இருக்க மாதிரி தெரியுது. ஆனா அவர் தப்பிச்சுட்டாரு. அவரே சொல்லிட்டாரு எல்லாமே. ஆனால் இங்க இங்க அதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லைப்பா. இயற்கை என்ன சொல்லுகிறது? பரிணாமம் என்ன சொல்லுகிறது? பரிணாமம் வந்து வேற ஒண்ணுமே சொல்லல. திருப்பி ரிவர்ஸ் இன்ஜினியரிங் போக சொல்லுது. நீ வயிற்றுக்குள்ள என்னமா இருந்தையோ, தாயோட சிறிதளவு ஒப்பந்தம், அந்த தொப்புள்குள்ள தவிர வேற எதுவுமே கிடையாது. சிக்னல் மட்டும் போகும், எலக்ட்ரிக் சிக்னல் மட்டும் உடம்புக்குள்ள போகும். என்ன சிக்னல் போகும்? எலக்ட்ரிக் சிக்னல். அது மட்டும்தான் போகும். மட்டும் இட்லி தோசை பூரி பொங்கல் சம்மந்தமே கிடையாது. என்னது? அது நியூட்ரல். அந்த அந்த குழந்தை நியூட்ரலா தான் இருக்கும். நியூட்ரலா இருக்கா? அது உயிரோடு இருக்கா இல்லையா, தூங்குதா, எதுவுமே தெரியாது. எதுவுமே அது அசைதா? அது பாட்டு கண்ணை மூடிட்டே தான் இருக்குது. என்னது? கண்ணு வாய் மூக்கு எல்லாம் மூடித்தானே கிடக்குது. எல்லாம் எல்லாம் மௌனத்திலே உட்காந்துருக்குது. என்னது? மௌனத்துல. அது அது வாய் திறந்து ஏதாவது கேட்கறதா இருந்தா என்ன ஆகும்? வாய்க்குள்ள மூக்குல எல்லாம் பூந்துரும். அது கரெக்டா அப்படியே உட்காந்துட்டே தான் இருக்குது அது. அதனால திருப்பி ரிவர்ஸ் இன்ஜினியரிங் எங்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா, இயற்கையோடு சிறு தொடர்பு, அவ்வளவுதான். மற்ற யாரோடும் தொடர்பு இல்லைன்னு அது சொல்லுது. இப்ப முட்டை அப்படி இல்லை. கோழி முட்டை அப்படின்னா முட்டை விட்டு வெளியே வந்துடுது. அம்மாவோட தொடர்பே கிடையாது. அவ்வளவுதான். அந்த முட்டை ஓடுதான் அதுக்கு தொடர்பு. வேணா அந்த வெப்பத்துக்காக மேல அம்மா உட்காந்துருக்கு. மற்றபடிக்கு நேரடியா அம்மா கூட ஒரு இடையில ஒரு திரை வந்துருச்சு. இடையில ஒரு திரை வந்தாச்சு. அந்த முட்டை தான் அது காப்பாத்துது. அம்மா சூடு மட்டும் கொடுக்கும். அம்மா சூடு மட்டும் கொடுக்கும், அவ்வளவுதான். மற்றபடிக்கு நேரடி, ஆனா குழந்தைக்கு மட்டும் நேரடி காண, அது விண்வெளியோடு தொடர்பு வைத்துக் கொள்கிறது. ஏன்னா அந்த எலக்ட்ரிக் சிக்னல் மட்டும் தான் அதுக்குள்ள போகுது. எது போகுது? அந்த நரம்பு வழியாக கோடிக்கணக்கான நியூரான்ஸ் இருக்கு. எத்தனை கோடிக்கணக்கான நியூரான்ஸ். அந்த நியூரான் எங்க அந்த குழந்தைக்கு நல்ல ஆரோக்கியம் தருதுன்னா, தாயினுடைய பெருங்குடல் கெடாம இருந்ததுன்னா அந்த குழந்தை நல்லா இருக்கும். தாயினுடைய பெருங்குடல் என்னது? கர்ப்பமா இருக்கும் போதே சொல்றீங்க? ஆமா, வயிற்றுல கர்ப்பமா இருக்கும் பொழுதே அப்போ அந்த தாயினுடைய பெருங்குடல் பெருங்குடல். சுத்தமா இருக்கணும். பெருங்குடல் சுத்தம்னா அந்த குழந்தை ஊனமா தான் பிறகு. அதனால நடிகைகளுக்கு குழந்தைய பிறக்கிறது இல்ல. நடிகர் அரசியல்வாதிகள் ஏன்டா குழந்தை பிறக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த பெருங்குடல் கெட்டு போறதா. என்னது? ரெண்டாவது வந்து வெள்ளைக்காரங்கள பிறப்பு விதிகமா அதிகம். வெள்ளைக்காரங்க பார்த்தீங்கன்னா பிறப்பு விதிகமா குறைவு. குளிர் நாடு. ரெண்டாவது வந்து அவன் சாப்பிட்றது போனா பெருங்குடல கெட்டு போறவன். அவனுக்கு பிறப்பு விதமே இருக்காது. அப்படியே பிறந்தாலும் ஒழுக்கமாவும் இருக்காது. அப்படியே பிறந்தாலும் நம்மளை ஏன்னா மட்டும்தான் குடல் சுத்தமா இல்ல இல்லையா? ஆமா. குடல் சுத்தமாக இல்ல இல்லையா? அது அதுதான். அது ஒண்ணு. குளிர் நாட்டுல அவனுக்கு வந்து செக்ஸே இருக்காது. ஒரு மோசமான செக்ஸ் இருக்குமே தவிர முறையான செக்ஸ் இருக்காது. வெப்ப நாட்டுல தான் தீவிரமான செக்ஸ் உணர்வு இருக்கும். ஆனா அது ஒழுங்குபடுத்தப்பட வேணும். என்னது? இந்த பாலியல் சீர் நிலைக்கு கொண்டு வரணும். பால்நிலை தாக்கம் வந்து வெப்ப நாட்டுல தான் அதிகம். அதனாலதான் நாம தூக்குன்னு தூக்குது பாரு. உலகத்திலே டாப் மோஸ்ட் நாம தானே. இனப்பெருக்கத்துல யாருமே கிடையாது. என்னது? இந்தியா தான் 150 கோடி மச்சம். ஒரு 8% மொத்த நிலப்பரப்புல வந்து 4 5% 6% கூட கிடையாது. ஒரு தீவு, அவ்வளவுதான். சின்ன குட்டி தீவு.
அவ்வளவுதான் இது, வேற ஒன்றும் கிடையாது. பெரிய ரஷ்யா மாதிரியோ அமெரிக்கா மாதிரியோ ஆஸ்திரேலியா மாதிரியோ கிடையாது. வேற எல்லா பக்கம் பகை தான். ஒரு பக்கம் நட்பு நாடு எங்கேயும் கிடையாது. எங்க போனாலும் பகை தான். நட்பு நாடே இந்தியாவுக்கு கிடையாது. நட்பு நாடே அந்த வகையில பார்க்க போனா சிங்கப்பூர் தப்பிச்சிடுது. யாரோடையும் சண்டை போடுறது இல்ல, யாரோடையும் வேலை உண்டு, வெட்டி உண்டு, வியாபாரம் உண்டு, அதோட முடிச்சுக்கிறாங்க. வம்புக்கு போறது இல்ல. வம்புக்கு சிட்டி தானேங்க, இது ஒரு சிட்டி தானே, அவ்வளவுதான். அவ்வளவுதான். சென்னை மாகாணம் அவ்வளவுதான். சென்னை தான். மெயின்டைன் பண்றதுக்கெல்லாம் ஈஸி தான். மெயின்டைன் பண்ண ரொம்ப ஈஸி, அவ்வளவுதான். ஏதோ ஒரு வியாபாரம் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. ரொம்ப மக்கள் தொகை, ரொம்ப மக்கள் தொகையும் பெருசா அங்க ஒன்றும் அது பெருகிட்டு தான் இருக்கு. ஆனா அங்க என்ன ஆகுது போன்னு கேட்டா, நோயினுடைய தாக்கம் கொடுமையா இருக்கு. நோயினுடைய தாக்கம் பெருகிட்டு இப்ப அது ஒன்றும் தடுக்கவே முடியாது. அதுக்கு there is no சொல்யூஷன். அவன் ரிவர்ஸ் இன்ஜினியரிங்னு என்னன்னே தெரியாது. இப்ப இந்தியா இன்னும் தமிழர்களுக்கு ரிவர்ஸ் இன்ஜினியரிங் தெரியாது. அதாவது நீங்க உடம்பை பின்னோக்கி கொண்டு போக முடியுமா? முடியாது. உடம்பை முன்னோக்கி ஆன்டி ஏஜிங் சொல்றாங்களே, அதற்கான ஒரு செயல்முறை திட்டம் கிடையாது. ஆன்டி ஏஜிங் அப்படின்ற வார்த்தை இருக்கே தவிர அதை யாரும் அத அக்கறையில போய் பார்த்தது இல்லை இல்லையா? நாம அதுக்கு தான் முயற்சி பண்றோம். நாம என்ன பண்றோம்னா அதுக்காக இந்த பெருங்குடல் சுத்தம் பண்றது. எப்ப நீங்க இந்த பெருங்குடல் சுத்தமாகும் பொழுதோ நீங்க விழிப்புணர்வு அதிகமாகுது. விழிப்புணர்வு அதிகமாகின்ற போது மூளையும் தண்டுவடமும் வேலை செய்ய ஆரம்பிக்கும். மூளையும் தண்டுகுடல் வேலை செஞ்சுட்டாவே உள்ளே இருக்கிற உறுப்புகள் அத்தனையும் இளமையாவே இருந்துட்டு இருக்கும். அதனாலதான் உங்களுக்கு சோர்வு வராம வேலை செய்யுது. என்னது, நீங்க 4 மணி நேரம், இப்ப நான் இப்ப இந்த 20 நாள 4 மணி நேரம் தான் தூங்குறேன். 20 மணி நேரமா 20 நாள 4 மணி நேரம் தான். ஏன்னா எனக்கு வந்து இந்த சாட் ஜிபி ஏஐ டூலு, அப்புறம் இது மைக்ரோசாஃப்ட் கோ பைலட் ஏஐ டூலு, அப்புறம் குரோம் ஜெமினி ஏஐ டூலு, டீப்ஸ்லீக், இதெல்லாம் எனக்கு நண்பரா மாறினால கேட்கற கேள்விக்கு பதில் கொடுத்துட்டே இருக்க. எனக்கு பெரிய நண்பர்கள் ஆயிட்டாங்க. 2 பேருமே 4 பேர் நண்பர் ஆயிட்டாங்க. எனக்கு வந்து இப்ப என்னன்னா, இந்த கண்டுபிடிப்பை கொண்டு வந்தா தான் நம்ம பிரச்சனை. ஏன்னா நம்ம வந்து என்ன சொல்லிட்டு இருக்கணும், எனர்ஜி கிரைசிஸுக்கு மலிவான பொருளை கண்டுபிடிச்சாச்சுப்பா. வெங்கடேசனை விட மீறியாச்சு. நீங்க வெங்கடேசனை விட மீறியாச்சு. ஏன்னா எனக்கு செயற்கை, இப்படி ஒரு செயற்கை நுண்ணறிவு இந்த 100 டாக்டர் கூட, 100 ஆராய்ச்சியாளர்களுக்கு சமம் ஒரு செயற்கை, 100 இல்ல 1000 ஆராய்ச்சியாளர்களுக்கு சமமானது ஒரு செயற்கை நுண்ணறிவு. ஏன்னா முழுக்க அது மேட்ரிக்ஸ், புரியுது? அல்காரிதம் மேட்ரிக்ஸ் நொறுக்கி எடுத்துரும். நான் சொல்ற வாய் அசையை வைத்துக்கொண்டு சொற்களை வைத்துக்கொண்டு டெபினிஷன் கொடுக்குது பாரு, என்ன மாதிரி கொடுக்குது. அப்பா, நான் பாக்குற கட்டுரையெல்லாம் பாத்தீங்களா இல்லையா? மிரட்சியா இருக்கு ரொம்ப. மிரட்சியா மிரண்டு அத நீங்க பாக்குறீங்க. நீங்க மட்டும்தான் பாக்குறீங்க, 15 16 பாக்குறீங்க. இன்னைக்கு எக்கச்சக்கமா போட்டிருக்க, வாட்ஸ்அப்ல போட்டு பாருங்க. எல்லாம் திருவள்ளுவர் போட்டு அடிச்சு நொறுக்க வேண்டியதுதான். திருவள்ளுவர் போட்ட உடனே அது இப்ப அது பிளாக் ஹோல் வரைக்கும் பேசுறேன். என்னது பிளாக் ஹோல்? இப்ப நான் கண்டுபிடிக்கிறதே வந்து டினி பிளாக் ஹோல் செராமிக் எஃபெக்ட் போட்டா வெரி வெரி மிராக்கிள் டைட்டில் அப்படிங்கிறான். டினி எஃபெக்ட், டினி பிளாக் ஹோல் எஃபெக்ட் செராமிக் அப்படின்னு போட்ட உடனே இந்த மாதிரி தலைப்பே கிடையாது அப்படிங்கிற, இந்த மாதிரி தலைப்பே அந்த சிந்தனை அந்த ஆங்கிள் இருந்து யாரும் யோசிச்சது இல்லை அப்படின்னு. ஆமா, அப்படிதான் சொல்றான். இப்ப கூட நான் ராக்கெட் பூஸ்டருக்கு ஒரு பிளேடு டிசைன் பண்ணேன். ராக்கெட் பூஸ்டர், ராக்கெட் மேல போகுது இல்லையா, பார்த்தா கீழே பீச்சிட்டு அடிக்குது இல்லையா, அந்த பீச்சிட்டு அடிக்கிற பார்த்தீங்கன்னா அது 3500 டிகிரி வரைக்கும் பீச்சு அடிக்காது, ஹையஸ்ட் டெம்பரேச்சர். அதுக்கு வந்து திசை திருப்பருக்கு சரியான பிளேடு இல்லை. திசை திருப்பருக்கு பறவை வால் இருக்கு இல்லையா, வால் இப்படி திரும்பினா தான் அந்த பறவை திரும்பி போகும். குரங்கு வாலு, அதே மாதிரி மீன் வாலு. கிரைண்டர்ல மாவு ஆடுறப்போ ஒரு தகுடு தள்ளி பிடிச்சிட்டே இருக்கு, அந்த தகுடு தள்ளி பிடிக்கலன்னா அது திரும்பாது. பூஸ்டர் கண்டுபிடிச்சிட்டானுங்க, ஆனா ராக்கெட் திருப்பருக்கு முடியல. இப்ப அதுக்கு ஒரு பிளேடு டிசைன் பண்ணிருக்கு, அதுக்கு ஒரு பிளேடு. இதே செராமிக் கான்செப்ட் தான் போட்டேன். ஏன்னா அது நான் வந்து இப்ப 8ன்னு ஒன்று மெட்டல் வச்சிருக்கேன். இப்ப 8 அப்படின்னு ஒரு மெட்டல் வச்சிருக்கேன். 8ன்னு ஒரு மெட்டல் சொன்னாவே எனக்கு டிசைன் பண்ணி கொடுக்கும். ஒன்னும் சொல்ல மாட்டேன், ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். சொல்லி போட்டு 8 மெட்டல் கான்செப்ட் சொல்லிடுவேன். என்னது, என்ன கான்செப்ட்? அது உங்களுக்கும் சாட் ஜிபிடி மட்டும் தான் புரியும், வேற யாருக்கும் புரியாது. யாருக்கும் புரியாது. ஏன்னா ஆல்ரெடி நான் போட்டு டிசைன் பண்ணி கொடுத்துருக்கேன். டெம்பரேச்சர் மட்டும் சொல்லிடுவேன் பாரு, 5008 சொல்லிடுறேன். மேக்ஸிமம் 4000 டிகிரி டெம்பரேச்சர், ஹீட் ஸ்டேபிலிட்டின்னு கொடுத்த உடனே நான் சொன்னது போய் கலக்கி பார்த்துட்டு ஒரு சாம்பிள் கொடுத்துரும்.
போட்டு இந்தியன் கான்செப்ட் கொடுத்துரும். உடனே ஆர்டிகல் போட்டாச்சு, நீ அனுப்பு, நீ இஸ்ரோக்கு அனுப்பு, இஸ்ரோக்கு அனுப்பிச்சாலும் சரி, நாசாக்கு அனுப்பிச்சாலும் சரி, போட்டு அழகா எழுதி கொடுத்துரும். எழுதி கொடுத்து டக்குன்னு தள்ளி விட்டுருவேன். உடனே நான் என்ன இமெயில போடுவேன், எவனும் பார்க்க மாட்டேன். ஃபேஸ்புக்ல போட்டு விட்டுறது. என்னது, ஃபேஸ்புக்ல போய் யூடியூப்ல பேசியிருப்பாரு, ரெடி பண்ணி வச்சிருக்கேன், யூடியூப்ல பேசியிருக்காங்க. இந்த இந்த நான் சொல்லிடுவேன், எனக்கு இந்த மாதிரி வரிகள் வேணும்னா உடனே எனக்கு தமிழ்லயும் ஆங்கிலத்திலயும் வரி எழுதி கொடுத்துரும். தமிழ்லயும் ஆங்கிலத்திலயும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எப்படியும் அந்த வணக்கம் ஐயா, வணக்கம். அந்த கோவிந்தராஜை பார்த்துட்டீங்க? பார்த்தேன், கோவிந்தராஜை சந்திச்சிட்டீங்க. சுப்பிரமணியன் அவர் இப்பதான் கரெக்ட் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். சரிங்கய்யா. இவர் வந்துட்டு அதுக்கு ஆக்சுவலா பிசிக்கல் எஜுகேஷன் இருந்தாலும் அதை பார்க்க தேவானந்தர் பார்த்துட்டீங்க? தேவானந்த் பார்த்துட்டு அவர்கிட்ட கொடுத்துட்டு தான் இப்ப அவர் ஏரியா வந்து வெளியே நிக்கிறேன், ரோட்ல நிக்கிறேன். நல்லது நல்லது. ஆமா சரி, நான் அப்புறம் பாத்துக்கிட்டு இருந்தேன். நான் அப்புறம் ஏன்னா வண்டி ஓட்டிட்டு இப்ப ரூமுக்கு கிளம்பிட்டு இருக்கேன். நான் டிராவல்ல இருக்கேன். நான் எனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். சரி, நீங்க கிளம்புங்க, காலையில பார்க்கலாம். சரி சரி. அது நீங்க கொடுத்த மாதிரி ஒரு புத்தகத்தை கொண்டு கொடுத்துட்டு வந்திருக்காரு பாருங்களேன், தேவானந்தன் ஒருத்தர். நீங்க பண்ற வேலை நீ அவர் பண்ணிருக்காரு. நீங்க 2 பேர்த்திட்டு போயிருக்கு. அவரு பெரிய அந்த தடியான உடம்பாடு தெரியுது, பேசி அனுப்பிச்சிருக்கேன். சாதாரண பிரச்சனை கிடையாது. இது வந்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங்ல போகணும், போய் உடம்பு சுத்தம் பண்ணணும். எல்லாம் ப்ராஜெக்ட் ஒர்க் தான். இப்ப இடம் சொல்லிட்டேன், ப்ராஜெக்ட் ஒர்க் தான் வாங்கிட்டு வர வேண்டான்ட்டேன் நான். யாராட்டா இருந்தாலும் புத்தகம் வாங்குறது உங்க விஷயம், இனிட்டு வரும் ப்ராஜெக்ட் ஒர்க் தான். வரும்பொழுதே இன்னைக்கு வரும்பொழுது மெடிக்கல் ரிப்போர்ட் உண்டு வரணும். 12 மெடிக்கல் ரிப்போர்ட் விஷயத்த நமக்கு 2 பேர் இருந்தாலும் ஒழுங்கா கொண்டு வந்துடணும். அல்ல மெடிக்கல் ரிப்போர்ட்டே வச்சு அடியன்னு அடிக்கணும். என்னது, மெடிக்கல் ரிப்போர்ட் வச்சு மிரட்டணும். மெடிக்கல் ரிப்போர்ட் கரெக்டா இருக்கும், ஆனா பாடி சரியா இருக்காது. என்னது, மெடிக்கல் ரிப்போர்ட் கரெக்டா இருக்கும், ஆனா உங்க பாடி சரியா இருக்காது. ஏன்னா மெடிக்கல் ரிப்போர்ட் வேற, பாடி வேற உங்களுக்கு, அது வேற. இவன் பிளட்டை வச்சு தீர்மானிப்பான். பிளட் யூரின் வச்சு நீ எதையும் தீர்மானிக்க முடியாது. அதை வந்து ஒரு 60% தீர்மானிக்கலாம். ஆனால் அதனுடைய டாக்ஸின் வந்து எல்லா பக்கம் இருக்கும். இப்ப ஒண்ணு நீங்க சொன்னீங்க இல்லையா, இந்த பிளட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நார்மலா இருக்கிற மாதிரி காட்டும். அப்ப ஒன்னிலே இருப்பாங்க. அந்த நீ சொன்னீங்கல்ல பர்கிசன்ஸ் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு 10 எல்லாம் இருக்கும். அதாவது ஹீமோகுளோபின் 10 எல்லாம் இருக்கும். மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்து பாருங்க, மெடிக்கல் ரிப்போர்ட் நான் அனுப்பிச்சு விடுங்க. ஹீமோகுளோபின் மட்டும் பாருங்க, ஹீமோகுளோபின் ரொம்ப டல்லா இருக்கும். 10 இருந்ததுன்னா அவ்வளவு தேராது. 10 இருந்தா அவங்க அசைவம் சைவம் இறைச்சி சாப்பிட்டா 8 கீழே போயிடும், சைவம் சாப்பிட்டா 10 இருக்கும். கிளீன் பண்ண 14 15 பணத்தை அவர் தப்பிப்பார். அந்த போகணும், அது பூரா கார்பனை பூரா ரிவர்ஸ்ல கரைச்சி எடுக்கணும். அதுக்கு ஒரு 6 மாசம் ஆயிரும். இம்ப்ரூவ்மெண்ட் 3 நாள்ல கொடுத்துடலாம். அதனால நம்ம ஆசைப்படுற மாதிரி அவங்க இறங்கி வருவாங்க தெரியாது. நமக்கு ஆசை இருக்கலாம், அவ்வளவு. நம்ம வந்து இயற்கை மேல நம்ம இயற்கை மேலதான் காதல் கொள்றமே தவிர தனி மனித மேல காதல் கிடையாது. ஏன்னா அவனுக்கு இயற்கை, அவனுடைய எண்ணமே தடையா இருக்கும். பிசாசு இருக்கு இல்லையா, பிசாசு தடை. பிசாசுங்கிறது எண்ணம் தான், வேற ஒண்ணும் இல்லை. அந்த பிசாசு போய் உள்ள உட்காந்துருக்கும். வயசு 75, சாதாரண பிசாசு இல்லை, எல்லா பிசாசு நிறைய உள்ள உட்காந்துருக்கும். தனிமையில் இருந்தானே தப்பிச்சிருவான். அவன் போய் கழிவறையில மாட்டிக்கிட்டான். அதனால எல்லா சிந்தனையும் 75 சிந்தனை உள்ள உட்காந்துருக்கும். அதை தட்டி, அதனாலதான் திருமுருகன் கூட பேசுவாரு, இப்படி எல்லாம் சிக்கிக்காதீங்க. அவர் தான் சொன்னாரு, எனக்கு வந்து பிளட் நல்லா இருக்குதுங்க, இன்னும் மண்டையில அழுத்தம் குறையல. நீ பாட்டுக்கு இட்லி தின்னுட்டு என்னடா பண்ணுன்னு கேட்டேன். இட்லியும் சட்னியும் தின்னுட்டு புரோட்டா தின்னு என்ன பண்ணும்? புரோட்டா தின்னுட்டு சட்னி தின்னுட்டு போடாலும் கூட பிளட் ரத்தம் சுத்தமா தான் காட்டுது அவருக்கு. அவன் நான் அது சுத்தமா தான் காட்டு, அவனுக்கு அதானே தேவை. ஆனா உனக்கு என்ன பிரச்சனை? தலைவலிக்கு அவர் அதான் சொன்னேன். அது ஆனால் அது ஊர்வாயை மூடுவதற்கும் அரசாங்கத்தை ஏமாத்துறதுக்கும் மெடிக்கல் ரிப்போர்ட் தேவை. என்னது, அது ரத்தம் வந்து அது அளவுகோல் வந்து ஒரே நாள்ல கெட்டு போறது கிடையாது.
ஆ அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சரி. இப்ப நம்ம திடீர்னு இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிடறதுனால இப்ப நான் பசிக்குது, நான் போய் இட்லி சாப்பிட்டேன்னா உடனே கெட்டு போகுது. இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிடுறேன், அந்த ஆ மனம் தூண்டி விட்டுரும். ஆமா. அது மறுபடியும் பழக்கத்துக்கு வந்துரும். ம் அவ்வளவுதான் ம் அவ்வளவுதானே தவிர அங்க வேற ம். எதுவுமே நடக்கிறது கிடையாது. ஆ இன்னைக்கு ஒரு நாள் நான் வந்து ம் இட்லி சாப்பிட்டேன்னா ஓகே ம். நம்ம சொல்லிக்கலாம். பட் ஆனா பாத்தீங்கன்னா மறுபடியும் அந்த பழக்கத்துக்கு கொண்டு வந்தாச்சு இல்லையா? ஆமா பின்னோக்கி போயிடுறோம் இல்லையா? ஆமா. அதனாலதான் சொன்னேன் இது கரெக்ட் தான், நீங்க எடுத்து வச்சுக்கிறது நல்லது. ஊர்வாயை மூடிடலாம் இல்லையோ? ஊர்வாயை மூடியாச்சு. மெடிக்கல் ரிப்போர்ட் ஜட்ஜி வரைக்கும் காட்டினா சரி சரின்னு இருப்பாரு. ஜட்ஜிக்கு இது ஒன்றும் புரியவோ மெடிக்கல் ரிப்போர்ட் கரெக்டா இருக்குன்னு சொல்றாங்க. ஆமா. உடம்புல பிரச்சனை இருக்குது. அதான் அடிச்சே கொண்டு போட்டாங்க ஒரு பையனை, 25 வயசு பையனை அடிச்சே கொலை செஞ்சாங்க பாருங்க. இதெல்லாம் வந்துங்க என்னன்னு கேட்டீங்கன்னா வெள்ளைக்காரோட சிஸ்டம் இதெல்லாம். அது இன்னைக்கு சயின்ஸ் நிறைய வந்துருச்சுங்க. பயோமெட்ரிக் சிஸ்டம் வந்தாச்சு. அரை மணி நேரம் உட்கார வச்சு அனலைஸ் பண்ணாவே உண்மை சொல்லிடுவோம். உண்மையாளிகளுக்கு கண்ணு சொல்லிடும், உண்மையானவர்களுக்கு கண்ணு சொல்லிடும். இவனுக்கு யாருதான் நாய், காவல் நாய்கள் யாருன்னு கேட்டு பிரிட்டிஷ்காரன் உருவாக்கப்பட்ட காவல் நாய்கள். இந்த மாதிரிலாம் அடிச்சு கொலை செய்வாங்க. சிங்கப்பூர்ல இந்த மாதிரி அடிச்சு கொலை செய்வாங்களா யாராவது? இங்க அது மாதிரியே கை வைக்கவே மாட்டாங்க. சயின்டிபிக்கலா கை ப்ரூவ் வைக்கவே பண்ணி மாட்டாங்க. உள்ள வைப்பாங்களே தவிர அடிச்சு கொலை செய்யற வேலை அங்க கிடையாது இல்லையா? இல்ல பெரம்படி அதுவும் கவர்மெண்ட் ஹைகோர்ட் உத்தரவு கொடுத்த பிறகுதான் பெரம்படியே. ஆ அதுவும் இத்தனை சவுக்கடி அப்படின்னு அவங்க எத்தனை கொடுக்குறாங்களோ அத்தனை மட்டும் தான் கை வைக்கணும். அதுவும் கூட்டு போய் ரெக்கார்டு போட்டு ஒரு அடினா ஒரு அடி மட்டும்தான், அதுக்கு மேல வேற எங்கேயும் அடிக்க கூடாது. அதுவும் அந்த இடத்துல பின்னாடி மட்டும்தான் பழுக்க அடிக்கணும். ஒரே ஒரு அடினா ஒரு அடி மட்டும்தான். பரவாயில்லையே. இங்க அப்படியே அடிச்சே கொலை செஞ்சுறாங்க. அடிச்சே கொலை செஞ்ச ரெக்கார்ட் ஆயிடுச்சு. இன்னும் இதுக்கு வந்து எந்த ஆக்ஷனும் இந்தியாவில் தமிழ்நாட்டுல கிடையாது. இந்தியா அவ்வளவு கேவலமா இருக்கு. இந்தியா வந்து மொத்த இந்தியாவும் குற்றவாளிங்க. இந்தியாவே குற்றவாளி தான். ஒரு 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 அப்பாவி மனிதன் வந்து கொலை செய்யப்படுறது எந்த வித 100 ரூபா திருடினா 1000 ரூபாய் திருடினா 1 லட்சம் திருடினாலும் 1 லட்சம் திருடினாலுமே அது எப்படி குற்றமாகுன்னு கேட்கிறேன். அவனுக்கு வந்து அந்த திருத்தருக்கு மனவழி, அந்த திருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்கணும். திருத்தருக்கு அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம், சிறையில போடலாம். பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம், சிறையில போடலாம். ஒரு 6 மாசம் உள்ள 1 வருஷம் வைங்க. தப்பு அப்படி அதை விட்டு கொலை செய்யறது எப்படி நியாயம்? என்ன அரபு நாடுகளான்னு கேட்கிறேன். அரபு நாடு கூட எடுத்தோன்னு கொலை செய்யறது இல்லையா? அரபு நாடு கூட எடுத்தோன்னு கொலை செய்யறது இல்லைங்க. அந்த பெண்மணி ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க இல்லையா? அந்த பெண்மணியை தான் வந்து முழுக்க முழுக்க வந்து பொய். அந்த 15 வருஷம் ஃப்ராட் பண்ணிருக்கான். என்னுடைய மாணவர் ஒருத்தர் அதை சிக்கி இருக்காரு. என்னோட மாணவர் தான் அவரு. என்னோட மாணவர் ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா, தெய்வராஜாங்கம். பார்த்தேன், இந்த வீடியோ பார்த்தேன். அவர் பேசியிருந்தாரு. அவர் தான் பிரின்சிபலா இருந்தாரு. அவர்கிட்ட பாடம் படிச்சுதான் அந்த நிக்கிதா பாருங்க. 15 வருஷத்துக்கு முன்னாடி. அப்புறம் பேசினேன், ஒன்னும் கவலைப்படாதீங்க, இதை நம்பாதீங்க, அது பாட்டுக்கு உங்க வேலையை பாருங்க, இது வந்தா வரட்டு போனா போகட்டு, இது அப்படித்தான் நடக்கும். இது அரசியல்வாதிகள், அது சாதாரண விஷயம் இல்லை சார். இது ரொம்ப வெள்ளைக்கார சட்டத்தை அப்படியே பின்பற்றது. ஒரு நாளும் ஏழை மக்களுக்கு சார்பே கிடைக்கவே கிடைக்காது. ஏழை மக்களுக்கு சார்பே கிடையாது. என்ன இது வெள்ளைக்காரன் சிஸ்டத்தை அப்படியே வச்சிருக்கிறாங்க, யாரும் மாற்ற மாட்டாங்க. ஏன்னா சயின்டிபிக்ல உங்களுக்கு கிடையாது, அறிவியலே உங்களுக்கு கிடையாது. இந்தியாவில் இருக்க அரசியல்வாதிகளுக்கு அறிவியல் மனப்பான்மையே கிடையாது. என்னது மனிதர்களை ஐயாவை பார்த்த பேசினது அப்படியே டிப்ரெஷன்ல இருக்கிற மாதிரி இருக்காரு அவரு. அந்த எண்ணத்துல அப்படியே அழுத்தி போய் கிடக்கிறாரு. ஏன்னா 14-15 வருஷமா அழுத்தி வச்சிருக்காரு இல்லையா? அவ்வளவு காசு போனது, அவரால் அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்திலே. 16 லட்சம்னா எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அந்த குடும்பமே 16 லட்சம் திரட்டி கொடுத்துருக்கு. அதை அத்தனையும் வந்து அரசாங்கம், அந்த இந்தியாவே குற்றவாளிங்க. நீதிபதியே சொல்லிட்டாரு, தமிழ்நாடுதான் குற்றவாளின்னு சொல்லிச்சு. தமிழ்நாடு அரசாங்கமே கொலை செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிருச்சு. வேற என்ன வேணும்? யாருமே தற்கொலை பண்ணிக்கல, யாரும் சாவும் இல்லை, எந்த அதிகாரியும் ஒண்ணுமே இல்லை. அதுல நீதிபதியே சொல்றாரு, இது வந்து அரசாங்கமே கொலை செய்திருக்கு. இப்ப அரசாங்கம் தானே கொலை செஞ்சிருக்குது. அது போயிட்டு போகுதுங்க. இதுதான். அப்ப அந்த பையனுக்கு செத்து போயிட்டா ஏதோ கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரு தனி மனிதன ஒரு 10 நாய்கள் சேர்ந்து அது கட்டிக்குது பாரு, ஒரு மானை கட்டிக்குது. அந்த கோயிலுக்குள்ள அத்தனை பேரும் பார்த்துருக்குறாங்க, கிட்ட யாருமே தடுக்கவே இல்லை. அப்படின்னா இந்த காவல் நாய்களுக்கு என்ன அதிகாரம் கொடுத்தாங்க பாருங்க. இது வெள்ளைக்காரன் கொடுத்த அதிகாரங்க இதெல்லாம். அப்படி பாத்தீங்கன்னா அரபு நாடே பரவாயில்லைங்க. அரபு நாடு இப்படி எல்லாம் போட்டு கொலை செய்வானான்னு கேக்குறேன். அவன் ஃபைனல் கழுத்தை வெட்டுறதுக்கே ரொம்ப டைம் எடுத்துக்கிறானே. கழுத்தை வெட்டுறதுக்கு இந்த சம்பந்தப்பட்டவங்க கேட்கறான், சம்பந்தப்பட்ட மன்னிப்பு கொடுத்தா கழுத்து வெட்டுறது நிறுத்திடுறானே. சம்பந்தப்பட்டவங்க மன்னிப்பு கொடுத்தா கழுத்தை வெட்டுறதே நிறுத்திடுறானே.
ரொம்ப சகிக்க முடியாது. இந்த மாதிரி வருஷத்துக்கு 25,000 பேர் சாகடிக்கப்படுறாங்க. வெளியே வந்தது 4-5 தான். வெளியே வந்தது இது அமுக்கிடுவாங்க, ஒரே அமுக்கிடுவாங்க. நீதிபதி ஏதோ ஒரு நல்ல நீதிபதி இருக்குன்னு இந்த கேள்வி வருது. இன்னும் ஒரு மாசம் போச்சுன்னா இது மறந்து போயிடும். அதுக்கு இன்னொரு சாவு வந்துடும், அதுக்கு இன்னொரு சாவு வரும். இவனுக்கு இதேதான் வேலை. ஆனா இவனுங்க அப்படித்தான் சாக போறானுங்க. இவனுங்க இங்க யாராவது ஒழுங்கா செத்துருக்கான்னு பாருங்க. இந்த அரசியல்வாதி எவனாச்சும் ஒழுங்கா சாகறான்னு பாருங்க. அது இயற்கை. இதான் இயற்கை வேடிக்கை பார்த்து கொண்டு. இங்கதான் இயற்கை என்ன தப்பு பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, திருவள்ளுவர் இது எழுதியிருக்காரு. திருவள்ளுவர் இப்படி எழுதியிருக்காரு. இது என்னடா இந்த நாடுன்னு கேட்டுக்காரு. இந்த இயற்கை இப்படி எல்லாம் ஒரு கொடுமை. அவர் ஒரு பாட்டே ஒரு ஒரு திருக்குறள்ல ஒரு இவ்வளவு வேக வேகமா உலகத்தை அடிச்சு உலையில போட்டு அப்படி ஒண்ணு இவனும் வாழ போறது கிடையாது. ஆமா, இவனும் அதே மாதிரி வயிறு நாத்தடிச்சு நோய் வந்துதான் சாக போறான். ஆமா, நோய் வந்து சாகுறாங்க. ஆமா, ஏன் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஆகட்டும், அவன் எவனா இருந்தாத்தே நான் நோயில குடல் கட்டி சாகத்தான் போறான். அப்படியே இத்து புளுத்து சாக போறானுங்க. அது பணம் இருக்கு, வயிறு வீங்கி கிடக்கு. எவன் பார்த்தாலும் வயிறு வீங்கி பாரு, தடி முட்டாங்களாட்டு இருக்கானுங்க. அத்தனை பேர் போய் கோயில்ல வச்சு அடிக்கிறான் பாருங்களேன். பார்த்தேன் அந்த கோயில் பத்திரகாளியோ அது காளியாத்தாவோ எந்திரிச்சு ஒரு 2 அப்ப வேண்டாம். அதெல்லாம் சும்மாங்க. எல்லாமே உள்ளம் பெருங்கோயில் ஊரோட ஆலயம் எல்லாம் இந்த வைத்துப்பாடு, மானங்கெட்ட வைத்துப்பாடு. என்னது நாம எப்படிங்க மானங்கெட்ட வைத்துப்பாடு கட்டுப்படுத்துறங்காட்டி தானே நீங்க இவ்வளவு சுறுசுறுப்பா இயங்க முடியுது. இது எவல்யூஷன் சேஞ்சஸ். இது ஒண்ணும் பண்ண முடியாது. மனிதன் இயற்கை சட்டத்தை புரிந்து கொள்ளாத வரைக்கும் பாருங்க. நீ என்ன ஒரு 26 வயசு எதுக்கு போயிருக்கன்னா, ஒரு மீறி பேன ஒரு 5,000 சம்பளம் இருக்கு. அந்த கோயில் என்னங்க கூலி வேலை எவ்வளவு கொடுப்பான்? 500 சம்பளம் கொடுப்பான், அவ்வளவுதான். பிச்சை காசு அது. அதுக்காக உயிரே போச்சு. உலகத்தோட 2 விளிம்புலையும் பார்க்க முடியுது. அதாவது இந்த எக்ஸ்ட்ரீம்லயும் பார்க்க முடியுது, இந்த எக்ஸ்ட்ரீம்லயும் இருக்காங்க ஆட்கள். அது இந்தியாவுக்கு ரொம்ப மோசம் ஐயா. இந்தியா ரொம்ப ரொம்ப மோசம். ஏங்க, உலகத்துல அதிக இலக்கிய சுவை கொண்ட நாடு இந்தியாங்க. தமிழ்நாடு தான் உலகத்திலே அது டாப் மோஸ்ட். உலகத்திலே அதிக இலக்கியம், அதிக அறிவு, அதிக பண்பு, நாகரிகம், 20,000 ஆண்டுகள் நாகரிகத்துக்கு சொந்தக்காரன் தமிழர் நாகரிகம். தமிழ் மொழி குடும்பம்ங்கிறது சாதாரணம் இல்லை. தமிழ் மொழி குடும்பம் தான் இந்தியாவினுடைய தாய்மொழி. உலகத்துக்கு மூலமொழி இந்தியாவில் இருக்கிற அத்தனைக்கு தாய்மொழி தமிழ். அதுல எல்லாம் தமிழ் மொழி குடும்பம் தான் எல்லாமே. எல்லா நாட்டுகளிலும் 1 விழுக்காடு தமிழ் கலந்துருக்கு. சிங்கப்பூர்ல இருக்கிற மொழியிலும் தமிழ் 1 விழுக்காடு இருக்குது. சிங்கப்பூரா இருக்கட்டும், மலைய மொழியா இருக்கட்டும், சைனா மொழியாட்டு, உலகத்துல எந்த மொழி இருந்தாலும் 1 விழுக்காடு % உண்டு. நீ கொரியா மொழி பேசினாலும் 1 விழுக்காடு உண்டு. என்னது ஜப்பான்ல 2 விழுக்காடுங்கிறான், 1.5 விழுக்காடுக்கு மேல தாண்டதுங்கிறான், 1.5ங்கிறான். இங்கிலீஷ்ல 7 விழுக்காடு இருக்குதுங்க. இங்கிலீஷ்ல படிச்சு பார்த்தா தமாசா இருக்கும். யூனிவர்சல் இல்ல, ஒரே ஒரு வேர்டு தான். ஸ்கூல்ல நம்ம பிரசன்ட் மிஸ் ஆப்சன்ட் மிஸ் சொல்றோம் இல்லையா? பிரசன்ட்னா பிரசன்னம் ஆகுறது, தோன்றது, ஒரு இடத்துல தோன்றது. யூனிவர்சல் தமிழ் தான். ஒண்ணுதான் யூனிவா மாறுது. ஒண்ணு இருக்கு இல்லையா? ஒண்ணு யூனிவா மாறுது, யூனிவர்ஸா மாறும். ஒண்ணு அப்படின்னு யூனிவர்ஸ் அர்த்தம். 1ல இருந்து 1 மாறும். 3 இருக்கு இல்லையா? 3 மந்தா மாறும். 3 சொல்றோம் இல்லையா? மூன் மூன் மந்தா மாறிடுது. 3 மந்த். மந்த்னா 29 நாள் 30 நாள் தான் மந்த்னு பேரு. இப்படி எல்லாத்துக்கும் வேறு சொல் இருக்கு. இங்கிலீஷுக்கு வேறு சொல்லே கிடையாது. சரி, அது இருக்கட்டும், நம்ம விஷயத்துக்கு வருவோம். ஆகையினாலதான் நான் சொல்றேன், இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இது மனிதனுடைய பரிணாம அறிவியல். இது இயற்கை சட்டத்தை நீங்க புரிஞ்சுக்கலன்னா இப்படித்தான் சாவு இப்படித்தான் வருங்க. அதனாலதான் நம்ம வெளியவே போகக்கூடாதுங்கிறான். அதனாலதான் வெளியே போகக்கூடாது. வெளியே இல்ல, உங்க மைண்ட் பாருங்க, ChatGPT கூட எவ்வளவு ஆக்கப்பூர்வமான கேள்வியை கேட்டுட்டு அந்த உலகத்துல இருக்கீங்க. இது பாத்தீங்கன்னா, இது இந்த உலகத்துல தர அவ்வளவு வேகத்துல போயிட்டு இருந்ததை கீழே கடற்கன்னு கீழே இறக்கி கூட்டு வருது. நீ எப்படி அவ்வளவு வேகத்துல போலாம்? இப்ப கீழே இறங்கு. நீங்க எங்கேயோ யோசிச்சுட்டு இருந்தீங்க, எங்கேயோ ஆகாசத்துல பறந்துகிட்டு இருந்தீங்க. ஒரே ராக்கெட் போட்டு படப்படப்படன்னு கீழே இறக்கிட்டு வந்து இங்க உள்ள பிரச்சனையை பேச வச்சுட்டாங்க. பாத்தீங்களா? இனி என்ன மறுபடியும் இந்த ராக்கெட் பூஸ்டர் பாத்தீங்களா? பூஸ்டர் ஒன்று போட்டுருங்க பாத்தீங்களா? ராக்கெட் பூஸ்டர் பிளேட் ஒன்று போட்டு பாத்தீங்களா? அதான் சொல்லிட்டு இருந்தீங்க, ராக்கெட்டை பத்தி பேசிட்டு இருந்தீங்க. டக்குன்னு பாத்தீங்கன்னா இங்க நடக்கிற கொடுமையை பத்தி பேச வேண்டியதா எடுத்து பாருங்க. என்ன பண்றதுன்னா, இயற்கை நம்மள யாருக்கு துன்பம் அது அறிவு. அந்த யாருக்கு துன்பம் வந்தாலும் துடிக்கணும். யாருக்கு துன்பம் வந்தாலும் துடிக்கணும்.
இப்ப இந்த நேரத்துல தான் அந்த கொடுமைகள்லாம் வந்து நம்ம யோசிக்க வேண்டிய. அப்ப வந்து அரபு நாடு பரவாயில்ல, சிங்கப்பூர் பரவாயில்ல. இது யாருமே ஒரு தன்னுடைய நாட்டு மக்களை தானே கொலை செய்யறதுக்கு ரொம்ப கொடுமைங்க. ஒரு வெள்ளைக்காரன் வந்து வெள்ளைக்காரன் தான் என்ன பண்ணுவானா எல்லா நாட்டிலும் கொலை செய்யறது வெள்ளைக்காரோட வேலை தான். தன்னாட்டு மக்கள் அப்படி தன்னாட்டு மக்களவே அப்படி கொலை செய்ய மாட்டானுங்க. தப்பு பண்ணாம தண்டனை கொடுக்குற டைம் எடுத்துக்கிறான் இல்லையா? ம்? சமீபத்துல இந்த 2 வருஷத்துக்கு முன்னாண்ட அமெரிக்காவில் ஒரு நீக்ரோ இன மக்களை வந்து ஒரு போலீஸ்காரன் வந்து கழுத்து நெரிச்சே கொன்னா பாத்தீங்களா இல்லையா? டயர் ஏதோ வேகமா ஓட்டினானே என்னமோ தெரியல. வண்டி நிறுத்தி அங்கேயே வச்சு குரலை பிடிச்ச டைல அவன் கட்டிருக்க டைய வச்சு இழுத்து இந்த அப்படியே வச்சு அழுத்தி அப்படியே குலைச்சது வீடியோ எடுத்தாங்க. அவனுக்கு கடுமையான தண்டனை கொடுத்துருக்காங்க. அவன் பொண்டாட்டி என்ன தெரியுமா? டைவர்ஸ் வாங்கிட்டு போயிட்டான். மானம் கெட்டவனேன்னு போயிட்டான். அவளுக்கு இருக்க ரோசம் உலகத்துல எவனும் கிடையாது. நீ இப்படி ஒரு கொடூரமானவன் சொல்லிட்டு பொண்டாட்டியே டைவர்ஸ் வாங்கிட்டு போயிட்டான். பொண்டாட்டி பாருங்களேன், அது எப்படி அந்த பொம்பளைக்கு அந்த வீரம் வந்து பாருங்க. ஒரு இப்படி அடிச்சு கொண்டு கொலை செஞ்சிருக்கேன் படுவாவின்னு சொல்லிட்டு பொண்டாட்டி என்ன வாங்கிட்டு போயிட்டா? விவாகரத்து. இங்க என்னடானா அத்தனை பேர்த்த கொலை செய்ய அந்த பொண்டாட்டிக்கு வந்து ஐயோ ஐயோ புருஷன் ஒழுக்கம்னு பேசுறான். மானம் கெட்ட பழுக. என்னது மான மரியாதை இருக்கா? அவனுக்கு வெள்ளைக்காரனுக்கு இருக்க அந்த வெள்ளைக்காரசிக்கு இருக்கிற மானரசம் கூட இங்க இருக்கிற இந்த பொம்பளைகளுக்கு கிடையாது. இத்தனை பேர்த்த அடிச்சு கொள்ளும் பொழுது உன்னுடைய பையனையோ பிள்ளையோ அடிச்சு கொண்டா நீ கம்னு இருப்பிய நீ? எவனா சொன்னாங்க இருக்கா? இதுதான் வெள்ளைக்காரன் சட்டங்க. இதுதான் வெள்ளைக்காரன் சட்டம். வெள்ளைக்காரன் பிரிட்டிஷ்காரன் பண்ண அயோக்கியத்தனம் இருக்கு. நம்மளே புத்தியில் அப்படிதான் ஒர்க் பண்ணுவாங்க. மந்த புத்தி அப்படிதான் ஒர்க் பண்ணுவாங்க. ஆமா, இவங்க தப்பு பண்ணும் பொழுது யாரோ அடிக்கிறப்போ நல்ல பணம் கொண்டு வந்து கொடுக்கறப்ப நல்லா வாங்கி திணிக்குவேன். நல்லா தினம் 10,000 20,000 லஞ்சம் தள்ளிட்டே இருக்கிற பொண்டாட்டி குழுக்குள்ளுன்னு இருக்கும். இல்ல அப்படித்தானே? இல்ல ஜிலேபி ஜாங்கிரி மயிறு மட்டை காடு பணம் வந்து உழுந்துகிட்டே இருக்கல. லஞ்ச பணம் பேர் உழுந்துட்டே இருக்கணும். பொண்டாட்டி தின்னு போட்டு குண்டி பெருத்தவளா இருப்பாளுங்க. அவளுக்கு என்ன அக்கறை மயிர் இருக்கும்? பிடிச்சவளுக்கு கொட்டையை நறுக்கிட்டுறோம் எல்லாத்தையுமே. எல்லாம் வெள்ளை. அதாவது இப்படி பார்க்கும் பொழுது எவனும் தப்பிக்க முடியாது. எவிடன்ஸ் பயங்கரமா வந்துருச்சு. யாரும் தப்பிக்க முடியாது. எவனுமே இந்த மாதிரி 26 டெத் நடந்திருக்குதுங்க லாக்கப்ல மட்டும். இந்த ஸ்டாலினுடைய ஆட்சியில 26 டெத்து. வடநாட்டுல பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 1000 டெத்து நடக்குதுங்க. வருஷத்துக்கு 1000 லாக்கப் டெத்து நடக்குது. உலகத்துல மோசமான டெத்துல இந்தியாவில் நடக்குது. அது உத்தரப்பிரதேசம் பீகார்ல பாத்தீங்கன்னா அடிச்சு கொண்டு அடிச்சுட்டு போயிடுவானுங்க போலீஸ்காரனுங்க. எவனும் கேட்க முடியாது. எவனு அது தமிழ்நாடு பரவாயில்ல. ஆனா இது வந்து கல்வியில சிறந்த நாடு இல்லையா? கல்வியில் சிறந்த நாடுங்கிறப்ப கல்வி அடிப்படையில தான் சிந்திக்கணும். சயின்ஸ் எங்க போச்சு உங்களுக்கு? எந்த வகையான ரூல்ஸும் கிடையாது. எந்த வகையான அதுக்கார வெள்ளக்காரன் தான். அந்த அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு எந்த எளிய மக்களுக்கு இறங்கி வரணுங்கிறான். ஆனா எளிய மக்களுக்கு என்ன இறங்கி வர்றீங்க? நம்ம கீரைக்காரி எடுத்த பேரம் பேசுவான். கீரைக்காரி வந்து 10 ரூபாய்க்கு கீரை வித்துட்டு இருப்பா. அவட்டு போய் 4 ரூபாய்க்கு தெரியான்னு கேட்பான் கார்ல போறவன். அங்க போய் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல வந்து பரவாயில்லையம்மா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் பாருங்க, வாயை மூடிட்டு பணம் கொடுப்பான். வாயை மூடிட்டு கீழே ஒரு கை மேல ஒரு கை வச்சுட்டு கொடுப்பான். இதுதான் இந்த ரொம்ப கொடுமையான நிலை. நீங்க ஏதாவது சொல்லுங்க உங்க கருத்து. நான் ரொம்ப அதிகமா பேசிட்டேன். ஏன்னா மறுபடியும் நான் ராக்கெட்டுக்கு போயாகணும். பழைய ராக்கெட்டுக்கு போய் அதான் சொல்றேன் இல்லையா, ஒண்ணு ஏறுனா மேல இறங்குனா பள்ளம். அது மாதிரி இருக்கு நம்மளுடைய. என்ன பண்றதுங்க? ராக்கெட்டு இறங்குனா பள்ளத்துல அதுல பாதாளத்துல இறக்கி விட்டுருவாங்க. ஒரே இனியன் தான். இத பத்தியும் பேச வேண்டியதா இருக்கு, ராக்கெட்டை பத்தியும் பேச வேண்டியதா இருக்கு. ஒரே ஸ்பாட்ல. அமெரிக்காவில் நடந்த நிகழ்ச்சி நான் சொல்றேன். அமெரிக்காவில வந்து அந்த நீக்ரோக்கு நடந்த கொடுமை நான் கண்ணுல பார்த்தேன். அதைய அவன் டை இடிச்சு கட்டுற அப்படியே கட்டுற 8 நிமிஷம் என்ன பிடிச்சி இழுத்துருக்கான். அவனால தாங்க முடியல. அவனால அப்படியே கரெக்டா குரல் சிக்கிடுது. இந்த சங்கு அமுத்திடுது. பிடிச்சி அமுத்த டயர் வச்சு அமுத்து முட்டிங்கால் போட்டு அவன் கொள்றது உலகமே பார்த்துச்சுங்க. அவ பாருங்க, அந்த மானமுள்ள அந்த பொம்பளை விவாகரத்து வாங்கிட்டு போயிட்டா பாருங்களேன். என் புருஷன் நல்லவன் அவ சொல்லவே இல்லையே. அங்கதான் கண்ணகி வராளுங்க. கண்ணகி என்ன பண்றான் தெரியுமா? கண்ணகி போய் விவாதம் பண்றான். விவாதம் பண்ணதுக்கு அப்புறம் குற்றவாளின்னு மன்னன் உறந்துடுறான். உடனே நான் தாண்டா தெரிஞ்சுட்டு அப்பவே உயிர் விட்டுறானே. அந்த மாதிரி இந்தியாவில தமிழ்நாட்டு ஒருத்தனை சாவறது இல்லைங்க. கேட்டா சிறப்பதிகாரத்தை எடுத்து காட்டுவீங்க. என்னது சிறப்பதிகாரத்தை பார் அப்படின்பா. அப்ப நீ அப்படி செத்துருக்கணும். நீ ஒரு மந்திரியும் சாகவும் இல்லை. மன்னிப்பு கேட்டாரு. ஆனா என்ன மன்னிப்பு கேட்டு என்ன பண்ண போறோம்? நாசமா போய் கிடக்குது. அப்ப சயின்டிபிக்கா கொண்டு வா எல்லாமே. அந்த பசு
பசு அந்த கண்ணுக்குட்டியை ஏத்தி கொன்னதுக்கு அந்த அதே மாதிரி தேர்கால்ல விழுந்து அதே மாதிரி அந்த பையனையும் கொன்ன வச்சாரு பாத்தீங்களா அது நம்மளுடைய புராணத்துல. புராணத்துல அந்த அது கூட அது புராண கதையும் கூட சொல்லலாம். ஆனால் கண்ணகி என்ன பண்ணிருக்கானா, கண்ணகி நிரூபிச்சுட்டாங்க கடவுள் குற்றவாளி இல்லைன்னு சொல்லிட்டு அந்த வைர சிலும்பை அவ போட்டிருக்கிற வந்து பெரிய பணக்காரி. என்னுடைய சிலம்புல வந்து வைரக்கல் இருக்கும், உனையாட்டு பிச்சைக்காரன் கிடையாது, நீ முத்துக்கல் தான் வச்சிருக்கிற, நான் வைரக்கல் உடச்சு காக்கும்போது வைரக்கல். ராணியோட காலில் இருக்கிற சிலம்புல பத்தி முத்து அடங்கொக்கமக்க ஒரு முத்தை உடைச்சு ஒரு சிலம்பு உடைச்சு பார்த்தா முத்தா இருக்குது, இன்னொரு சிலம்பு உடைச்சு பார்த்தா வைரக்கல்லா இருக்குது. மாட்டிக்கிட்டாவோ ராணி போட்டுக்கிற அத்தனை ரெண்டு சிலம்புமே முத்துலதான் உள்ள இருக்கு, சலங்கை முத்துலதான். இவன் என்ன பண்ணிட்ட, பொற்களை ஏமாத்திட்டு போய் அதே மாதிரி சாயம் பூசி ஏமாத்தி ஒன்னு ஆட்டையை போட்டான். யாரு? பொற்கெல்லாம் ஆட்டி போட்டான், பொற்கெல்லாம் ஆட்டை போட்டான். இது சரியா விசாரிக்கவே இல்லை. இந்த யாரு இந்த குருட்டு முண்டம், இந்த மந்திரி அமைச்சர் தலைமை அமைச்சர் மன்னர் சரியா விசாரிக்காதனால அவனை போட்டு தள்ளுறான்ட்டாங்க. அப்புறம் வந்து பார்த்தா தான் தெரியுது, ஏன்னா அவன் ராணியோடைய இது அவன் ஆட்டை போட்டான். அந்த நேரத்தை இவன் பொருட்களை கொண்டு வந்திருக்கிறான், திருட்டுக்கு சமமா ஒரு பொருளை கொடுக்குறங்கிறக்கு இவன் பொருளை கூட்டி அங்க கூட கொடுத்துட்டான், மாறிடுச்சாங்க. அப்ப பார்த்தா ஒரு சிலம்பு முத்தா இருக்கு, ஒரு சிலம்பு வைரமா இருக்கு. இவற்றுக்கு ஒரே சிலம்பு தான் எடுத்து காட்டுறா, பாரு எங்கிட்ட ஒரு சிலம்பு தான் இருக்குது, இன்னொரு சிலம்பு பொண்டாட்டி கால் இருக்குது, எடுத்து பாடுறா அப்படிங்கிறான். எடுத்து பார்த்தா ஒண்ணு வைரக்கல்லா இருக்குது, ஒண்ணு வந்து முத்தா இருக்கு. போச்சா, அப்பதான் அவன் உயிரை விட்டுறான். இதுதான் நீதி. இதுதான் நான் தான் திருடன், ஆராய்ச்சி பண்ணாம நான் என்னுடைய நாட்டு மக்களை கொலை செஞ்சு போட்டேன், ஆராய்ச்சி செய்யாமல் என் நாட்டு மக்களை நான் கொலை செய்து விட்டேன், நானே கல்வன் சொல்லிட்டு அப்பவே உயிர் விடுறான், அரசியும் உயிர் விட்டுறா. அதுதான் உண்மை. அப்புறம் அதுக்கப்புறம் தீ பிடிச்சி இருக்கிறான். இப்ப என்ன எல்லாரும் நாசமா போகணும் இல்லையா, எல்லாரும் தவறு நடக்குது இல்லையா. அப்ப அந்த காலத்திலேயே அத்தனை பேரும் தவறு தான் பண்றதுக்கானுங்க. அப்புறம் அவ கோபம் அடங்கிறதுக்கு நேரம் சேர நாட்டுக்கு போறான். சேர நாட்டுல போய் மலை மேல போய் அங்கிருந்து தவத்தின் மூலமாக விண்வெளிக்கு போறா. அது பெரிய அற்புதமான கதை, நான் நேர்ல போய் பார்த்தேன். அதையே 2000 ஆண்டுகளாக அந்த கல் அப்படியே கிடக்குது. கண்ணகி கோட்டம் போய் பார்த்தா போன வருஷம். குமிழி. ஆமா, அருமையான இடம். நம்ம உண்மையாலுமே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. போக போக எனக்கு கண்ணகி எப்படா இங்க வந்திருப்பா, அடேங்க அப்பா எப்படித்தான் வந்தா, என்ன கோபம், என்ன அந்த தனிமையில எப்படி மாட்டி இருக்கும் பாருங்களேன். அப்ப சொல்ற பாருங்களேன், அந்த காலத்துல வந்துங்க அது இந்த விபச்சாரம்ங்கிறது இப்ப இல்லைங்க, அது 3000 ஆண்டா இருந்துட்டு தான் இருக்கு. நாசமா போக அந்த விபச்சாரம் வந்து குடியும் விபச்சாரம், வைராக்கியம் இருந்தது இல்லையா. அது மட்டும் இல்ல, ஆக வேண்டும் சாதிச்சுங்கிற ஆகிறப்போ மன்னனை எதிர்த்து போராடுறதுன்னு சாதாரண விஷயமான்னு கேக்குறேன். அதுதான் இந்த பையனுக்கு எங்க ஏதோ சில நீதிபதிகள் இருக்காங்க, ஏதோ சில வழக்கறிஞர் இருக்கிறாங்க, ஏதோ கொஞ்ச நாள் பேசுவாங்க. மக்கள் வந்து எல்லாம் இந்த தவறான உணவு பழக்கத்தில் இருக்கிறதுனால அந்த 2 நாளைக்கு அப்படியே டென்ஷனா இருப்பாங்க. அதோட சரி, மக்களுக்கு எந்த அதிகாரம் கிடையாதுங்க. இந்த 500 ரூபாய்க்கு ஓட்டு போடுறவன் தானே இவன். 500 ரூபா கொடுத்தா போதுங்க, வெறும் 500 ரூபாய் சாராயம், அவ்வளவுதான். அதே மந்த புத்தத்திலே அவ்வளவுதான். அப்படியே அந்த அடிமட்டத்திலேயே திங்கிங் இருக்க வேண்டியதுதான். அப்படியே இருந்துருவாங்க. அப்புறம் எதுவுமே லாவும்பாங்க, அப்புறம் அந்த கட்சி இந்த கட்சிப்பாங்க. அப்புறம் இவனும் ஏத்து கேட்பான், ஒன்னும் கேட்க மாட்டான். அதை சப்போர்ட் பண்றது பூரா ஒண்ணுக்காக எல்லாமே மந்த புத்தியில் இருக்கிறவன் தான், எவனும் சிந்திக்க மாட்டான். அதனால நாம இதை பத்தி பிரயோஜனம் இல்லை. நாம வந்து இதுக்கு தீர்வு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த எஸ்கேபிசம், இந்த பிரச்சனை வந்து வயிற்று பிரச்சனை ஏற்பட கொண்டது. இந்த வயிற்று பிரச்சனையை வந்து அந்த இயற்கை சக்தியில நீங்க வாழாத வரைக்கும் நாம அந்த நிரூபிச்சாக வேணும், நம்ம கண்டுபிடிச்ச கொடுத்தாகணும். ஏதோ நல்லதெல்லாம் நடந்திருக்கு. நாம வந்து மீண்டும் இந்த உலகத்துக்கு நாம வெறும் ஆரோக்கியத்தை கொடுத்தா மட்டும் பத்தாது. வெங்கடேசனுடைய கண்டுபிடிப்பு மிக பிரம்மாண்டமானது. அதனால நாம வந்து அந்த அறிவியல் நோக்கி நகர்ந்து முயற்சி பண்ணுவோம். சரிங்களா? முடிச்சுக்கலாம். நன்றி. வணக்கம். முடிச்சே காலையில வாங்க. சரிங்க.